கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் இது என்னை விட நல்ல அறிமுகமான வேத பகுதி. இயேசு உபவாசம் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிட்ட இந்த பிசாசு போய் டிமாண்ட் பண்றான், பேரம் பேசுறான். என்ன பேரம் பேசுறான் தெரியுமா? நான் உனக்கு அதை தாரேன், உனக்கு இதை தாரேன் அப்படின்னு எல்லாம் பேரம் பேசும்போது இயேசு எதுக்குமே ஒத்து வரலை. அப்ப இயேசு அந்த சோதனையின் நாட்களில் கூட சாதனையை அவர் செஞ்சுதாங்க வாழ்ந்தாரு. உனக்கு சோதனை வருதுனாலே புரிஞ்சுக்கோ, நீ ஏதோ ஒண்ணுல சாதிக்க போறேன்னு. ஆமைன்னு சொல்லுங்களேன், சொல்ல மாட்டியே? இப்ப அதை காட்டுறான் ஆண்டவருக்கு, இதை காட்டுறான். நிறைய பேருக்கு பிசாசு எல்லாத்தையும் காட்டுவான். அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேன்னு. அப்ப முதல்ல இஷ்டத்தை காட்டுவான். உன் விருப்பம் என்னன்னு கேட்பான், அதையே பிசாசு தருவான். பாவம் செய்ய வாய்ப்பை ஏற்படுத்துவான். அந்த பொண்ணை பார்க்க சொல்லுவான், அவட்ட ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவான். இதெல்லாம் தனக்கு இஷ்டமானவனுக்கு அவன் கொடுப்பானா. ஆனா முடிவில் அது கஷ்டமா மாறிடும். முதல்ல ஆண்டவர் உனக்கு இஷ்டமானதை எதையும் தரமாட்டாரு. முடிவில் அவர் பெஸ்டானதை தருவார். முதல்ல பிசாசு உனக்கு இஷ்டமானதை தந்து லாஸ்ட் கஷ்டத்துல கொண்டு வைப்பான். ஆண்டவர் முதல்ல உன் இஷ்டமானதை உனக்கு தராம கஷ்டத்தை தருவாரு. லாஸ்ட் அது உனக்கு பெஸ்டா மாறிடும். இன்னைக்கு உனக்கு இஷ்டமானதையெல்லாம் தர்றது யார் தெரியுமா? பிசாசு. ஆண்டவரே, இந்த செய்தி நிறைய பேர் கேட்கட்டும் அப்பா. ஆமா, உனக்கு எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்குன்னா நீ ஏதோ தப்பா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா நீ பிசாசோடைய வலையில இருக்கிறோன்னு நினைக்கிற. தேவன் இஷ்டமானவனுக்கு அவன் நினைச்சது எதுவும் நடக்காது, அவர் நினைச்சது மட்டும்தாங்க நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பனா. நான் அவனுக்கு பிரியமா இருக்க விரும்பல, அவருக்கே பிரியமா இருக்க விரும்புகிறேன். அவருக்கு பிரியமா இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், என்னை விடுவிச்சாலும் விடுவிக்காட்டிலும் ஸ்தோத்திரம். இப்படிதான் அவருக்கு இஷ்டமானவன் இருப்பான். யோசிச்சுக்கோ, பொழைச்சுக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகள் அநேகரை தொடட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.